Don't worry. Be happy. ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளார். கவலைப்படாதீர்கள், மகிழ்ந்திருங்கள், அமைதியே எல்லாவற்றுக்கும் சிறந்தது என்ற பாடலை பாடி வெனிசுவேலா அதிபர் பதிலளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுவேலா அதிபர் மதுரோ மோதிக்கொள்வது ஒன்றும் புதிதல்ல. இடதுசாரி சித்தாந்தத்தை பின்பற்றும் மதுரோவுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையான மோதல் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. 2018 அதிபர் தேர்தலில் மதுரோ மோசடி செய்து அதிகாரத்தை தக்கவைத்துக் கொண்டதாகவும் அவரது ஆட்சி சட்டவிரோதமானது என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையாக விமர்சித்தது. ட்ரம்பை பொறுத்தவரை வெனிசுவேலா அதிபர் மதுரோ அமெரிக்காவிற்குள் குடியேற்ற நெருக்கடியை தூண்டுபவராகவும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். இதன் காரணமாகவே அமெரிக்காவினால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய குற்றக்குழுவான கார்டல் டி லாஸ் சோலஸுக்கு வெனிசுவேலா அதிபர் மதுரோ தலைமை தாங்குவதாக ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தான் ஒரு கடத்தல் குழுவின் தலைவர் என்ற ட்ரம்பின் குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்த மதுரோ, அமெரிக்கா போதைப்பொருளுக்கு எதிரான போரை பயன்படுத்தி தன்னை பதவியிலிருந்து அகற்றி வெனிசுவேலாவில் கொட்டி கிடக்கும் எண்ணெய் வளங்களை கைப்பற்ற முயற்சிப்பதாக பதிலடி அளித்தார். இந்த நிலையில் வெனிசுவேலா கடற்பகுதியில் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியது இரு நாடுகளிடையே பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வெனிசுவேலாவுக்கு எதிராக அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் மதுரோவை தொடர்பு கொண்டு வெனிசுவேலா மக்களுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்கும் என கூறியிருப்பது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது.